வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் பெருமசாமி பிள்ளை வீதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஹெச். நாஜிம் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். காரைக்கால் நகர பகுதியில் அமைந்துள்ள பெருமசாமி பிள்ளை வீதியில் உள்ள சாலைகள் சிதிலமடைந்த காரணத்தால் புதிதாக சாலை அமைப்பதற்காக பூமி பூஜைகள் செய்யப்பட்டு பணிகள் துவங்கின. இந்த சாலை பணிகள் முழுமையாக நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஹெச். நாஜிம் அவர்கள் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுபாஷ் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், அப்பகுதி தெருவாசிகள், கடைத்தறி வியாபாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருப்பட்டணத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக பிரமோற்ச விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தியாகராஜர் உன்மத்த நகர நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரமோற்சவ பெருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினம் ஒரு அலங்கார வாகனத்தில் ஜடாயுபுரீஸ்வரர், அம்பாள் வீதியுலா வந்தனர். இந்த நிலையில் பிரமோற்ச விழாவின் முக்கிய நிகழ்வாக தியாகராஜர் உன்மத்த நடன நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தியாகராஜனின் உன்மத்த நடனத்தை கண்டு ரசித்தனர். மேலும் 28ஆம் தேதி தெருவடைச்சான் சப்பரமும், 2ஆம் தேதி தேர் திருவிழாவும், அன்று இரவு ஜடாயு ராவண யுத்தமும், அதனைத் தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 4ஆம் தேதி தெப்ப திருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரேஸ்வரர் தேவஸ்தானத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு கடந்த 22ஆம் தேதி நலத்தீர்த்தத்தில் சப்த நதிகள் ஆராதனை, நலத்தீர்த்தத்தில் ஆரத்தி, மீனராசி சஞ்சார சனிப்பெயர்ச்சி பூர்வாங்க பூஜாராதனை விழா துவங்கியது. வரும் 28ஆம் தேதி வரை ஒரு வார காலம் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியின் ஒன்றாக
ஆலயத்தில் உட்பிரகாரத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரருக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய 108 சங்குகளை வைத்து சிறப்பு ஹோமம் நடைபெற்றதைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய 108 சங்குகளில் நீரினால் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரருக்கு மகாபிஷேகமும் மகாதீபாராதனையும் நடைபெற்றது. 108 சங்காபிஷேக நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமச்சாரிய சுவாமிகள், ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வர்ச்சுக்குடி மாஸ்டர் மைண்ட் குளோபல் பள்ளியில் மழலையர் பிரிவு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. வர்ச்சுக்குடி மாஸ்டர் மைண்ட் குளோபல் பள்ளியில் மழலையர் பிரிவு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் தாளாளர் திரு சண்முக பிரபு வரவேற்புரையாற்றி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் சதீஷ்குமார், எம்டெக், PhD சீனியர் டெக்னிக்கல் ஆபீசர், NIT காரைக்கால், திருமதி ஹெலன் பிரேம்குமாரி, MA, BA அகாடமிக் அட்வைசர், ஸ்ரீ நடராஜன் மெமோரியல் பப்ளிக் ஸ்கூல் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை வழங்கினர். விழாவில் குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்து பாடல் பாடினர். மேலும் நல்ல ஒரு மாணவனாக, குடிமகனாக இருப்பதற்காக உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். இறுதியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி கவிதா அவர்கள் நன்றி உரையாற்றினார். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.